ஆன்லைன் சண்டே கிளாஸுக்கு உங்களை எல்லாரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை அன்போட இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸுக்கு வரவழைக்கிறோம். அண்ட் சில்ட்ரன், ஐ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. அண்ட் இந்த வாரம் வந்துட்டு இந்த நாள் நீங்க வந்துட்டு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்துக்கலாம். ஐ டோன்ட் நோ, நீங்க வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம கூட வந்துக்கலாம். நீங்க வந்துட்டு சரி ஏதோ பார்க்கலாம், டைம் பாஸ் ஆகணும் அந்த மாதிரி கூட வந்துக்கலாம். பட் know this one thing children, இந்த வாழ்க்கையில வந்துட்டு உங்களுக்கு எந்த மேன்மை, எந்த ஹைட்ஸ், எந்த blessing நீங்க கன்சிடர் பண்ற மாதிரி blessing உங்களுக்கு இருந்தாலுமே all of it is dust and ashes without Jesus, because you can never be fully satisfied except when Jesus satisfies you. So இது வந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட் வார்த்தை மூலமா தான் சொல்றேன். பட் in due time Jesus through his Holy Spirit in you, he will make you understand what all of this means. So that's why we need to come here, and that's why we need to thank God for his presence with us. So children, before we start, we எப்பவுமே நம்ம பிரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, அருமையான மாலை வேளைக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இயேசுப்பா, அந்த வருஷத்தை துவங்கி ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே இந்த நாளை நாங்கள் காணும்படியாக, எங்கள் பிள்ளைகள் காணும்படியாக உதவி செய்ததுக்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியம் இந்த பூமியிலே எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்மை தெய்வமாய் இரட்சகராய் நாங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை ஆசீர்வதியும். நாங்கள் பாடுற போகிற பாட்டையும் ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகள் சொல்ல போகிற கதையை ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் கேட்கிறவர்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும். ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே சாட்சியாக, உலகத்துக்கு வெளிச்சமாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே மாறத்தக்கதாக கிருபை செய்யும். சிறு வயதிலே அவர்கள் உள்ளத்தை உமக்கு கொடுக்க உடைய ரத்தத்தினால கழுவப்பட உதவி செய்யும் கர்த்தாவே. பெற்றோருக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக காணப்பட கிருபை செய்ய கர்த்தாவே. சபைக்கு ஒரு தூண்களாக காணப்பட கிருபை செய்ய கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகள் உடைய அறிகிற அறிவிலே வளர கிருபை செய்யும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள கிருபை செய்ய கர்த்தாவே. இந்த எங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருக்கும் போது கர்த்தாவே அவங்களை நீ பாதுகாத்து கொள்ள கர்த்தாவே. அவங்க ஸ்கூல் போகும்போதோ வரும்போதோ ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவங்க படிப்பு விஷயத்திலையும் எல்லாவற்றையும் நீ கிருபை இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த நாளை கூட நீர் ஆசீர்வதித்து தாரும். இந்த எல்லாவற்றையும் அன்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் புதிய ஸ்தோத்திரத்தோடு எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Let's all join in singing and praising God. It's time to listen to God's word. Praise the Lord, children. Hope you all are doing good. Before we look into today's story, let us look unto the Lord for his help. I want all of you to close your eyes, please. Gracious God, thank you, Heavenly Father, for helping us to come into your holy presence this time. Thank you, Heavenly Father, Lord, for the Sunday class, O Lord. Thank you for this time, O Lord Jesus. Help us as we listen unto your story. Be with us and remember us, Lord. Bless all the children who are listening unto the story. Let the story may be a blessing to everybody, O Lord. Bless our time, O Lord Jesus. Thank you for everything. We ask a small prayer in Jesus' precious name. Amen. Children,
Today we are going to listen to a story called An Eyesore. Eyesore, the meaning of this word is something that is unpleasant to look at, which is not at all beautiful. There was a lot in neighborhood that was filled with weeds, rocks, and broken glasses. Many people from the neighborhood even dumped the trash in this place. Among this, there was an old house in the middle of that place. The windows and the doors were broken. Maybe there were a lot of rats and mice and other creepy things that were inside this house. People would always avoid this place and go in another way because it was hopeless and it was dirty and stinking. So the people always tried and avoid this place. The only thing that could repair this lot was the bulldozer because the condition of this place was so dirty. One beautiful spring morning, there was a lady called the gardener who happened to pass by this place. She saw this place was so dirty, stinking. There were a lot of flies that were buzzing around this place. There were lots of weeds which were tall and high. The place looked so dirty, but still, the lady who was passing by just happened to pause and then she began to walk around the house. The people in the neighborhood were watching all this and they were thinking among themselves what this lady is doing in this dirty place. Then, after some time, this lady happened to take a book and started writing some notes. And after some time, she quickly walked away from that place. Soon, the word spread quickly throughout the neighborhood, and the people were wondering why that lady was there and what she's going to do. They thought maybe she would demand the city to clean up that place and to bulldoze that house. The people thought maybe it would be right to get that place cleaned up because it was dirty and stinking. And even if it costed more to do that, they thought it would be right. After many days, the gardener walked into the city hall and she started inquiring about that old house. There was a clerk who was there and she went and asked him regarding the house in that place. He said, "What do you want?" And she said, "Can you please tell me about the house that is there in that lot?" He thought maybe she would ask the city to clean up that place and it would cost more. And he said, "We cannot do anything." Then the lady asked him, "How much does that lot cost? I want to buy it." When the lady asked this question, the clerk was so confused and thought, why would somebody buy this dirty eyesore place? The lady asked the clerk, "Is the property for sale or not?" Then he took some records out and searched for that place and said, "Yes, ma'am, this place is for sale, but there is a lot of taxes that has to be paid on that place." Then the lady said, "You tell me what is the cost of that place. I am going to buy it." Then and there itself she paid the price and bought that place. During the summer, the lady and her husband started cleaning up this place. They removed all the weeds, they removed all the trash that was there. They even cut down all the trees and trimmed them. And then they started repairing this house. They repaired the broken doors and the walls. They started painting the walls. And then they even started planting beautiful flowers. They even made a cobblestone which led all the way to the front door. Not only this, even at the backyard, they made a small pond with a fountain. And this place, which was eyesore, now turned out to be a beautiful place. Love,
time, and hard work had transformed this eyesore into a beautiful place. Now, this had become a talk all over the city, the neighborhood. People, everybody were talking about this place. And now, there are many people who were coming down to look at this beautiful place, which once was an eyesore and now became into a beautiful place. Next, what the gardener did really surprised all the neighborhood and the people. She hung out a signboard which says, "The Garden Center, now open, free gardening lessons." Everybody was surprised to see this board. The people were so surprised by this board, they asked the lady, "What is this? What have you hung?" And then she said, when she was young, there was a teacher who taught her how to do these gardening lessons. She taught her how to make an eyesore place into a beautiful place, how to transform a dirty place into a beautiful place. Now she wanted to share this with other people, what she had learned. So she wanted to teach others about how to change things in their lives. That was the reason she hung this signboard. Children, isn't this a beautiful story? How an eyesore was transformed into a beautiful place. Now people from all around came down to look at this place, and everybody were talking only about this house. Children, we are also like that old house in the dirty place with full of trash, our lives stinking, and the people always avoid us. And that trash that is there in our life is nothing but sin. You know, children, what? The Bible says in 2 Peter 3:9, "The Lord is not slack concerning his promise, as some men count slackness, but is longsuffering to usward, not willing that any should perish, but that all should come to repentance." The trash in our life, the sin that is there, Lord Jesus did not want any of us to perish with that in our life. Because of this sin, we will lose our life, we will perish. But Lord came down into this world for our sake. Children, when we ask the Lord to come into our hearts, to forgive us, and to give us a new heart, Jesus Christ will come into our heart. He's going to wash away our sins and give us a clean and a new heart. And with that new heart, you can share with others all the beautiful works, beautiful things that God has done in our life. How God has changed our sin into an eternal life. To have that eternal life, we have to believe on the Lord. We have to ask Him to come into our hearts. Everybody, we need to share this good news to others. All the beautiful things that God has done in our lives. How our dirty life was changed into an eternal life. Children, isn't this a beautiful story? How the eyesore has changed into a beautiful place. Thank you, children, and praise the Lord. இப்பொழுது நீங்கள் கேட்ட கதை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்படும். The following story will now be translated from English to Tamil. பிள்ளைகளே, இந்த கதையின் தலைப்பு கண் பார்வை. அர்த்தம் என்னவென்றால் விரும்பத்தகாத ஒன்றை பார்ப்பது. ஒரு இடம் இருந்தது. வெகு தொலைவில் அந்த இடம் முழுவதும் களைகளாலும் உடைந்த கண்ணாடிகளாலும் நிறைந்து காணப்பட்டது. அக்கம் பக்கத்தில் இருக்கும் அநேகர் வந்து இந்த இடத்தில் குப்பைகளை கொட்டுவார்கள். இந்த இடத்தில் மத்தியில் ஒரு பழைய வீடு இருந்தது. அதில் கதவுகளை ஜன்னல்கள் உடைந்திருந்தன. இந்த வீட்டிற்குள் அநேக எலிகள், ஊரும் ஜந்துக்கள் இருந்தன. ஜனங்கள் இந்த இடத்தை தவிர்த்துவிட்டு வேறே வழியை தெரிந்தெடுத்து அவ்வழியாய் செல்லுவார்கள். ஏனென்றால் இந்த இடம் நம்பிக்கையற்றதும்
அழுக்கானதும் நாற்றம் எடுக்கக்கூடியதுமான இடமாயிருந்தது. எப்பொழுதும் இந்த இடத்தை அனைவரும் தவிர்த்து கொண்டே வந்தனர். இதற்கு ஒரே வழி என்னவென்றால் நிலச்சமன் பொறி என்று சொல்லக்கூடிய புல்டோசர் தான். ஏனென்றால் இந்த இடத்தின் நிலைமை மிகவும் மோசமாயிருந்தது. ஒரு இனிய வசந்த காலத்தின் காலை நேரத்தில் தோட்டக்கலையில் ஈடுபாடு உள்ள ஒரு ஸ்திரீ இந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கு அவர்கள் பார்க்கும்போது ஈக்கள் அதிகமாய் சுற்றி கொண்டிருந்தன. களைகள் உயர உயரமாய் வளர்ந்திருந்தன. நாற்றம் எடுத்து கொண்டிருந்தன. இந்த நிலைமையில் அந்த ஸ்திரீ அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்தார்கள், பார்வையிட்டார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் இந்த ஸ்திரீ என்ன செய்ய போகிறார்கள் என்று வியந்தார்கள். சிறிது நேரம் கழித்து இந்த ஸ்திரீ ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து எழுதி பின்பு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் ஒருவேளை இந்த ஸ்திரீ புல்டோசர் மூலமாக இடிக்க அனுமதி பெறுவார்களா, அல்லது எவ்வளவு பணம் கொடுத்து இந்த இடத்தை சுத்தம் செய்தாலும் அது நல்லதுதான் என்று கணித்தார்கள். அநேக நாட்களுக்கு பிறகு அந்த ஸ்திரீ பட்டணத்திற்கு சென்று ஒரு அலுவலகத்தில் இந்த பழைய வீட்டை குறித்து விசாரித்தார்கள். இந்த வீட்டை எவ்வளவு கிரயம் ஆனாலும் தான் வாங்கப் போவதாக அறிவித்தார்கள். அங்குள்ள குமஸ்தா இவ்வளவு அசுத்தமான வீட்டை வாங்கப் போகிறார்களா என்று குழம்பி போனார். ஆனாலும் அவர் கூறின கிரயத்திற்கு இந்த பழைய வீட்டை வாங்கினார்கள். அப்பொழுதே கிரயம் கொடுத்து வாங்கினார்கள். கோடை காலத்தில் இந்த ஸ்திரீயும் அவரது கணவரும் இந்த பழைய வீட்டை புதுப்பிக்கும்படியாக களைகளையெல்லாம் வெட்டி குப்பைகளை தூர களைந்து உடைந்த ஜன்னல் கதவுகளை சரி செய்து அந்த பழைய வீட்டை வர்ணம் பூசினார்கள். அழகான பூக்களை நட்டார்கள். வீட்டின் பின்புறம் அழகான நீர்வீழ்ச்சியுடன் கொண்ட குளமும் அமைக்கப்பட்டது. விரும்பத்தகாத இந்த வீடு அழகான வீடாக மாறினது. அன்பு, நேரம், கடின உழைப்பின் மூலம் இவ்வாறாக மாற்றப்பட்டது. அநேகர் வந்து இந்த அழகான இடத்தை பார்வையிட்டார்கள். வெளியில் ஒரு பலகை ஒன்று காணப்பட்டது. அதில் தோட்டக்கலை மையம் என்றும் இலவச தோட்டக்கலை பயிற்சி கொடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் அந்த ஸ்திரீ இதை குறித்து அவர்கள் கூறினது என்னவென்றால், தன் இளவயதில் தன் ஆசிரியை அவர்களுக்கு போதித்தது என்னவென்றால், எவ்வாறு விரும்பத்தகாத இடத்தை அழகான இடமாக மாற்றுவது என்பதுதான். பிள்ளைகளே, இது ஒரு அருமையான கதை அல்லவா? நாமும் கூட அந்த பழைய வீட்டை போல் அருவருக்கப்படத்தக்கவர்களாகியும் நாம் துக்கப்படுகிறவர்களாயும் இருக்கிறோம், ஒதுக்கப்படுகிறவர்களாயும் இருக்கிறோம். அங்குள்ள குப்பை என்னவென்றால் அதுதான் பாவம். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பாவத்தினால் நாம் மாண்டு போவது ஆண்டவருக்கு சித்தமில்லை. நம்மை மீட்பதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். நாமும் கூட இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று அழைக்கும்போது அவர் வந்து நம் பாவங்களை மன்னிப்பார். நமக்கு சுத்தமான புது இருதயத்தை கொடுப்பார். பாவத்திலிருந்து நித்திய ஜீவனை அளிப்பார். விரும்பத்தகாத நம் வாழ்க்கையிலிருந்து அழகான வாழ்க்கையாக அவரால் மாற்ற முடியும் என்ற இந்த நற்செய்தியை நீங்கள் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளலாமே. செய்வீர்களா பிள்ளைகளே? பிரைஸ் தி லார்ட்.
Let's listen to the memory verse clips sent by our children. Lord, I am Moses. I am KG. The trees of the Lord are full of the Cyrus and Lebanon, which he had planted. Where are the birds make their nests? The fig trees are her house. The high hills for the are a refuge for the wild goats, and the rocks for the conies. Thank you. My name is Mary Magdalene. I am from class 10. Psalm chapter 104 verse 27 to 30. These all wait for you, that you may give them their food in due season. What you give them, they gathered. You open your hands, they are filled with good. You hide your face, they are troubled. You take away their breath, they die and return to their dust. You send forth your spirit, they are created. You renew the face of the earth. Thank you. Memory verse for next week. Beginners and Tiny Tots. Psalm 104 verses 5 and 6. சங்கீதம் 104 அதிகாரம் 5-6 வசனங்கள். KG and Primary. Psalms 104 verses 19 to 21. சங்கீதம் 104 அதிகாரம் 19 வசனம் முதல் 21 வசனம் வரை. Juniors, Inters and Seniors. Psalms 104 verses 31 to 34. சங்கீதம் 104 அதிகாரம் 31 வசனம் முதல் 34 வசனம் வரை. Please do send in your memory verse entries and also any prayer requests to the numbers displayed on the screen. 94444 41048 and 98408 11897. Let's hear the testimony of our foreigners. Praise the Lord, dear children. Greetings in the name of our Lord and Savior Jesus Christ. தினமும் பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்றீங்களா? நம்ம கடந்த சில வாரங்களாக ஜோஷ்மாவோட முன்னோடிகளை பார்த்துட்டு வரோம். 4 runners of ஜோஷ்மா. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பிலிப் தாத்தா பத்தி பார்த்தோம். இன்னைக்கு டிஎஸ் குருராஜ் தாத்தா பத்தி டெஸ்டிமனி பார்க்க போறோம். அவரும் அவங்க ஒய்ஃப் சிஸ்டர் சுகந்தி குருராஜ் 2 பேரும் காட் செவன் பக்சிங்கோட ஃபெலோஷிப்ல 1945 இருந்து காணப்பட்டாங்க. குருராஜ் தாத்தா வாஸ் அ பார்ன் டீச்சர். டீச்சிங் ரொம்ப ஃப்ளூவெண்டா அவருக்கு வரும். அவர் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா இருந்து ஜூனியர் காலேஜஸ்க்கு பிரின்சிபல் ஆனார். அவரோட செக்குலர் ஜாப்லயும் கூட கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான காரியங்களை செய்தார். பைபிள்ல எப்படி டேனியல் வேர்ல்ட்லி திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணாரோ, இவரும் உலகத்தோட சமரசமாகாம தனித்து காணப்பட்டார். நம்ம கூட ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, ஒர்க் பிளேஸ்க்குலாம் போனோம்னா நம்ம கூட என்ன பண்ணணும்? தனித்து காணப்படணும், கிறிஸ்துவோட பிள்ளைகளாக காணப்படணும். 1963ல he was ordained as an elder by God's own Buxing. 1963லேருந்து 75 வரைக்கும் பெங்களூர் ஹெர்மன் ஹவுஸ் ஆஃப் வர்ஷிப்ல he started ministering along with other co-workers like brother K. Philip, brother Amrit Raj, brother Burma Joseph and others. 1975ல he came back to Madras and he was an elder at Joshma till his death. அவர் ஒர்க் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜோஷ்மா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பேட்ல இருக்கிற சிக் அண்ட் சஃபரிங் வியாதியில கஷ்டப்படுறவங்களோட லிஸ்ட்லாம் எடுத்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணுவாரு. அவருக்கு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம்ஸ், அவங்க தேவைகள் எல்லாம் அவருக்கு நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அதை குறித்து ஜெபம் பண்ணுவாரு. எவ்ரி வீக், ஈவன் டூரிங் த வீக் டேஸ் என்ன பண்ணுவார்னா,
ஆஃபீஸ் முடிஞ்சு சர்ச்சுக்கு போய் எல்லா மீட்டிங்ஸும் அட்டெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு லேட்டாக தான் போவாராம். அதே மாதிரி மார்னிங் அவர் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது சர்ஜரி இருந்ததுன்னா அவங்கள ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் சந்திச்சு அவங்களுக்கோசரம் ஜெபம் பண்ணிட்டு தான் ஆஃபீஸ் போவாராம். He was also responsible for the youth of the assembly and Sunday class ministry and VBS ministry கூட he was very strict and disciplinarian. கரெக்டான சிலபஸ் எடுக்கிறாங்களான்னு செக் பண்ணி டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துப்பாராம். அண்ட் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸை மீட் பண்ணி அவங்களோட குட் ரிலேஷன்ஷிப்பில் வைத்து இருக்கணும்னு நினைப்பாராம். அண்ட் he also conducted a radio program called Jeeva Oli, which was broadcast for 30 minutes. நிறைய காலேஜஸ் போய் யூத் மெசேஜஸ் கொடுப்பாரு. யூத் இருக்கும்போது நம்ம எப்படி செப்பரேட்டான லைஃப் லீட் பண்ணணும்ன்ற பற்றி மெசேஜஸ் அவர் கொடுப்பாராம். அவருடைய ஒய்ஃப் சிஸ்டர் சுகந்தி குருராஜ் அவர் மினிஸ்ட்ரியில் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க த்ரூ ஹர் ப்ரேயர்ஸ். She was also helping in Sunday class and VBS ministry. சிஸ்டர்ஸ் மத்தியில் ப்ரேயர் குரூப்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி ப்ரேயர் பண்ணுவாங்க. யாராவது ப்ரோக்கன் ஹார்ட்டோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணி கவுன்சில் கொடுப்பாங்க. போத் ஆஃப் தெம் honored the Lord's house, Lord's word and the Lord's people. So dear children, please read Matthew chapter 25 verses 35 to 40. நான் இங்கே 40th verse போட்டிருக்கேன். இந்த பேசேஜில் ஜீசஸ் இஸ் ஆஸ்கிங், நான் ஹங்கிரியாக இருந்தப்போ, தர்ஸ்டியாக இருந்தப்போ, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தப்போ, without clothes, when I was sick, when I was in prison, what did you do for me? எனக்காக நீங்கள் என்ன செய்தீங்க? நம்ம குருராஜ் சாத்தா had a burden for youth. அவங்கள கரெக்டான பாதையில் நடத்தணும்னு he had a burden. He visited and prayed for the sick and suffering. மிகவும் சிறியவராகிய என் சகோதரனே, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம கூட இதெல்லாம் செய்யணும். So that our king will be pleased with our work. So when he meets us, he will say, verily I say unto you, inasmuch as you have done it unto one of the least of these my brethren, you have done it unto me. Amen. Let's close our eyes for the closing prayer. அன்புள்ள ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, ஒரு முறை கூட ரட்சகா உடைய பாதப்படியில் வந்திருக்கோம். எஸ்பா, ஆன்லைன் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதன் மூலமாக உம்முடைய வார்த்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அது பக்தி விருத்திக்கு ஏதுவாய் காணப்படும்படியாக தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சி கேட்குறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பிள்ளைகள் கூட உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் ரட்சிக்கப்பட நீர் உதவி செய்யும். பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கும் மூப்பர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படிய பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை தர வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஏப்ரல் மாதம் மே மாதங்களில் உள்ள VBS வேலைகளுக்காக ஜெபிக்கிறோம், VBSக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அநேக பிள்ளைகளை கொண்டு வந்து அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படும்படியாக VBSின் தேவைகளும் சந்திக்கப்பட நீர் கிருபை செய்து காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, விசேஷமாக சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ரிட்ரீட் 14ஆம் தேதி ஏப்ரல் இருக்கிறது கர்த்தாவே. அந்த நாளை நீர் ஆசீர்வதித்தலும். ஆண்டவரே, அநேகர் வந்து கலந்து கொள்ள பக்தி விருத்திக்கு ஏதுவாய் காணப்படட்டும். ஒரு சவால் நிறைந்ததாய் காணப்பட நீர் உதவி செய்யும் கர்த்தாவே. பிறந்த நாளை காண்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 9th மார்ச் லிடியாக்காக ஜூனியர் கிளாஸ் ஆண்டவரே பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். 12th மார்ச் ஜொஹான் அண்ட் கெமிவேல் பிரைமரி. 13th மார்ச் கென்னத் சில்வானஸ் டைனி டாட்ஸ். 13th மார்ச் ஜேக்கப் சார்ல்ஸ் டைனி டாட்ஸ் கர்த்தாவே. 14th மார்ச் கேபா ஜோனத்தன் பிரைமரிக்காக ஜெபிக்கிறோம்.
16th மார்ச் இவாஞ்சலின் ஜெனிஃபருக்காக ஆவடிக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தாவே வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் பரம ஞானத்தினால நிரப்பி கர்த்தாவே ஏற்ற வேலையிலே பிள்ளைகள் உம்மை ஏற்றுக்கொள்ள நிற்கிருபை செய்து காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வியாதியாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து காத்துக்கொள்ளும். ஆரோக்கியத்தை கட்டளையிடும். ஜொஹாஷ்காக ஜெபிக்கிறோம். பூரண சுகத்தை கொடுத்து மகன் ஸ்கூலுக்கு போகும்படியாக நிற்கிருபை செய்தள்ளும். ஆண்டவரே, 10th +2 அப்பியர் பண்ணுற போர்டு எக்ஸாம்ஸ் அப்பியர் பண்ணுற எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவளுக்கு வேண்டிய பரம ஞானத்தினால் நிரப்பியறலும் கர்த்தாவே. நல்ல ஹையஸ்ட் மார்க் எடுத்து பாஸ் பண்ணி நல்ல ஸ்கூல்லும் நல்ல காலேஜ் அட்மிஷனும் கிடைக்கட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட உதவி செய்தலும். கிரேசி சிந்தியாக்காக ஜெபிக்கிறோம். ஹானா ட்ரைஃபீனாக்காக ஜெபிக்கிறோம். தன்யஸ்ரீக்காக, டெபோராக்காக ஜெபிக்கிறோம். ஜெருஷாக்காக, ஐஸ்வர்யாக்காக ஜெபிக்கிறோம். அக்ஷாக்காக ஜெபிக்கிறோம். லில்லிக்காக, எமிமாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எஸ்டிர்சா டார்கஸ்க்காக, அர்ஷிதாக்காக ஜெபிக்கிறோம். ஹரிணிக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, ஒரு முறை கூட ஆண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். டேனியல் டென்னிஸ்க்காக, ரோஹித் ஜொஹாஷ்காக ஜெபிக்கிறோம். மனாசைக்காக, ஷியாம் ஜேசனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, டேனியலுக்காக ஜெபிக்கிறோம். வி ராஜேஷ்காக, மோக்ஷித்காக, யுகேஷ்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜோசியாக்காக ஜெபிக்கிறோம். ஆஷிஷ்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மறுபடியும் 10th ஸ்டாண்டர்ட் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜெசிகா ஜான்சனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜொஹானா வில்லியம்ஸ், ஹேனாக்காக, பிரீத்தி ஷாரன் டிக்காக ஜெபிக்கிறோம். ஜெசிந்த் பிரின்சிக்காக, டானியாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெமிமாக்காக ஜெபிக்கிறோம். எட்ரியா ஜான்காக ஜெபிக்கிறோம். ஷாரன் கிடிக்காக ஜெபிக்கிறோம். கனிமொழிக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஷாரன் ரோஸ்க்காக, ரூபி ஷிப்ராக்காக ஜெபிக்கிறோம். பிளெஸிக்காக ஜெபிக்கிறோம். ஷாரன் கிறிசலைட்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இமானுவேல் தேவநேசனுக்காக ஜெபிக்கிறோம். அபிஷேக்காக ஜெபிக்கிறோம். ஜே இமானுவேலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஈனா கோபேத்காக ஜெபிக்கிறோம். முகமது அயான்காக ஜெபிக்கிறோம். ஷான்காக, எபினேசருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜோயலுக்காக, டேனியலுக்காக ஜெபிக்கிறோம். ஹேமந்த்காக, அனிஷ் டேவிட்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சைலஸ்காக ஜெபிக்கிறோம். ஜேபஸ்காக ஜெபிக்கிறோம். ஜோனத்தனுக்காக ஜெபிக்கிறோம். சாம் ஜெகனுக்காக ஜெபிக்கிறோம். இந்த எல்லா பிள்ளைகளும் அன்பின் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். நல்ல சுகத்தோடு பலத்தோடு காத்துக்கொள்ளும். பரம ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுத்து பிள்ளைகள் நன்றாக எழுதி உம்முடைய நாமத்தை மாத்திரம் மையப்பட கிருபை செய்து காத்துக்கொள்ளும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன். The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen.